முயற்சி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, ஆசை இருக்குது, நிறைய உழைக்கிறாங்க. ஆனால் அந்த எண்டு ரிசல்ட்டுன்னு வரும்போது அவங்களுக்கு அதில் ஒரு தோல்வி தான் கிடைக்கிது. ஏன் அந்த மாதிரி தோல்வியை நோக்கி அவங்க போகிறாங்க? அதுலேருந்து மீண்டு வருவது எப்படி? கோர்ட்டு வழக்குகள்லாம் இருக்கு இல்லையா? என்னுடைய ஒரு நண்பர் கூட கேட்டார், அவங்க வழக்கில் எப்படி வெற்றி பெறது, ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க கேட்டாங்க. இப்போ அந்த மாதிரி வழக்குகளில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா? சில பேருக்கு வந்து வாகனம் வாங்கின உடனே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அதனால அவங்க அந்த வாகனத்தை வாங்குறத ஒரு வாட்டி பார்ப்பாங்க, 2 வாட்டி பார்ப்பாங்க. அப்போ நமக்கு வாகன யோகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி வாங்கி கொடுத்தவர் வடபழனி. உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு பெண் சாபம் இருக்குது, ஸ்திரீ தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதுக்கு எதுவுமே அவர் சொல்லலை, அது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டார். இது என்ன, இந்த பெண் சாபம்ங்கிறது என்ன? இது எப்படி வருது? அப்படி இருக்குமா? முதல்ல அப்படி ஒன்று இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அது ஏன் வருது? சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். காமாட்சி உபாசகி பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் கீது வாட்சன் நம்மளோட இருக்காங்க. கடந்த 25 ஆண்டுகளாக இந்த ஜோதிட துறையிலிருந்து பலாயிரக்கணக்கான மக்களுக்கு அவங்க வந்து வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப எளிமையான வழிபாடுகள், சின்ன சின்ன பரிகாரங்கள், இதன் மூலமே பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. அது தொடர்பாக நம்ம வந்து பல கேள்விகளை வந்து மேடத்திட்ட கேட்டு நம்ம தெளிவு பெற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு 2 கேள்விகளுக்கு மேடத்திட்ட இருந்து நாங்கள் பதில் பெற போகிறோம். மேடம் நமஸ்காரம். நமஸ்காரம். மேடம், ஆக்சுவலாக ரொம்ப சீரியஸாக ஒரு கேள்வி கேட்கணுன்னா, நிறைய பேர் வந்து நிறைய முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, ஆசை இருக்குது, நிறைய உழைக்கிறாங்க. ஆனால் அந்த எண்டு ரிசல்ட்டுன்னு வரும்போது அவங்களுக்கு அதில் ஒரு தோல்வி தான் கிடைக்கிது. இதில் ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போய்டுறாங்க நிறைய பேர். நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், உழைப்பே போடாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக நிறைய பேர் ஜெயிச்சுட்டு போய்ட்றான். இவங்க ரொம்ப உழைத்தும் கூட அந்த வெற்றியை அவங்களால அடைய முடியல. ஏன் அந்த மாதிரி தோல்வியை நோக்கி அவங்க போகிறாங்க? அதுலேருந்து மீண்டு வருவது எப்படி? திட்டமிடாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பழகிட்டோம். ஒன்று வந்து தேர்ந்தெடுக்கிற துறையை வந்து சரியில்லாத எடுத்திருப்போம். இல்லைன்னா பார்ட்னர் ஏமாத்தினால தோல்வி அடைஞ்சிருக்கும். இது 3 எதுவாக இருந்தாலும் மாதந்தோறும் வரும் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நரசிம்ம பெருமாளை வந்து பூஜை பண்ணிட்டு வந்தாவோ, இல்லை நரசிம்ம கோவிலுக்கு போயிட்டு வணங்கி வந்துட்டு பானக நைவேத்தியம் கொடுக்கறது. சில கோவிலில் வந்து அவங்களே பானகம் பண்ணி கொடுத்து நம்ம கையால் விநியோகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை நம்ம ஆற்றுலையே, எங்களுக்கு நரசிம்ம சுவாமிக்கு ரொம்ப தூரம் இருக்குது, நாங்கள் ஆற்றுல பண்ணிக்கிறோம். லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வச்சு இந்த பூஜை, அவங்களுக்கு தெரிஞ்ச பூஜை என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை சொல்லி பானக நைவேத்தியம் பண்ணி வந்தாவே போதும். இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு. சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு இதை செய்யணும். சரி, ஓகே ஓகே. நம்ம ஆலயங்களில் செய்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டிலேயே கூட சுவாமிக்கு படத்துக்கு வந்து பானகம்ன்றது வெல்லம், ஏலக்காய், சுக்கு, எலுமிச்சைப்பழம். ஆமாம் ஆமாம் ஆமாம். வெரி குட், வெரி. இது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான். அதே போலவே கோர்ட்டு வழக்குகள்லாம் இருக்கு இல்லையா? என்னுடைய ஒரு நண்பர் கூட கேட்டார், அவங்க வழக்கில் எப்படி வெற்றி பெறது, ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க கேட்டாங்க. இப்போ அந்த மாதிரி வழக்குகளில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா? முடிஞ்ச வரைக்கும் யாருமே சரி சிவப்பு கட்டடத்தை மிதிக்கக்கூடாது. சிவப்பு கட்டணம் கோர்ட்டு, போலீஸ் போகக்கூடாது. ஆனால் குடும்பத்தை வந்து நிலக்கொலைய வச்சிடும். சரி, அப்படியே மிஞ்சி நம்ம போயிட்டோம். இப்போ நீங்க கேட்குற மாதிரி வழக்கு வருஷ கணக்கில் இழுத்துன்னு இருக்கு, ஒரு முடிவுக்கு வரலன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற மணக்கோல் விநாயகருக்கு வணங்கினீங்கன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். முதல் வாட்டி போறப்போ 3 சூரட்டைங்க வாங்கிட்டு போகணும். 21 அருக்கம்புல் இந்த அளவுக்கு, இவ்வளவு பஞ்சு நார்ல கட்டணும், நூல்ல கட்டக்கூடாது. இந்த உங்க சேனல் மூலமா நான் தெரியப்படுத்திக்கிறது, வாழை மரத்துல தான் பெற்ற வரம் எல்லாமே இறைவனுக்கு போய் சேரணும்னு வரம் பெற்று வந்து. புரியுதுமா? இன்னைக்கு எல்லாரும் ஈஸியா நூல்ல கட்டிட்டு போறாங்க. சில கோவில்ல, திருநெல்வேலியில இருக்க கோவில்ல வாங்குறது இல்ல, நார்ல கட்டி கொடுத்தாதான் வாங்குவாங்க. அதனால நார்ல உங்க கையால கட்டி 21 அருக்கம்புல் செட்டு மாலையா கோத்து
அந்த மணக்கோல் விநாயகருக்கு கொடுத்து வேண்டின்னு வந்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்நேக கணபதி. தன்னை நாடி வர்றவங்கள ஸ்நேகப்படுத்தி கொள்வார். வெரி குட், சூப்பர். ஓகே, இது ஒரு முறை வெளியூர்ல இருக்கிறவங்க ஒரு முறை பண்ணுங்க. நம்ம பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல இருக்கிறவங்க வழக்கு முடிச்சிட்டு வந்து அடுத்த வழக்குக்குள்ள ஒரு வாட்டி போங்க. இந்த மாதிரி போயிட்டே வந்தீங்கன்னா அந்த வழக்குல உங்க பக்கம் நியாயம் இருந்தா எண்ணி ஒரே வருஷம் அந்த வழக்குக்கு முடிவு வந்து. ஆனா இவ்வளவுதான், 3 சூரத்தேங்காய் 21 அருக்கம்புல் கட்டு கொடுத்தாவே அவ்வளவு விசேஷம். 21 கட்டு கொடுக்கறது எதுக்குன்னா 3 7 21 21 ஜென்மக்கள்ல நான் யாருக்கான அநீதி படுத்தி இருந்தால் என் கணக்கை சரிபார்த்து இதுல இருந்து என்னை விடுவித்துவாயான்னு சொல்லி வேண்டிக்கிறது. புரியுது. கை மேல பலன் சார். சூப்பர் சூப்பர். நீங்க புதுச்சேரியில் இருக்கக்கூடிய விநாயகர் சொல்றீங்க, இப்போ திருநெல்வேலியில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் அங்கே தான் வரணுமா? ஒரு வாட்டி வந்து போனாங்கன்னா தெரியும். ஏன் சார் வருஷ கணக்கில் கோர்ட்டுக்கு அலையிறாங்கன்றப்போ ஒரு தடவை ஒரு முறை வந்துட்டு போகலாம். கரெக்ட் தான். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன்னா பிரச்சனை தீரும்னா வர வேண்டியது தானே, வந்துடுவாங்க. நீங்க அது சொல்லாதீங்க, வருவாங்க. அவங்களுக்கு காரியம் ஜெயமாகும், அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லி நடக்கும். நிறைய பேர் அங்கே பார்க்குறேன் நான். வெரி குட், சூப்பர். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போது வாகனங்கள் வாங்கணும், இப்போ கார் வாங்கணும்னு ஒருத்தருக்கு ஆசை இருக்குது. ரொம்ப காலமாக ஒரு பழைய வண்டியை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு கார் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அவருக்கு கார் அமையாது. அவர் ரொம்ப திண்டாடிக்கிட்டே இருப்பார். அவர் என்ன வாங்கினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், கார் வாங்குறது விட்டு போயிடும், அந்த மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாகன யோகம் வேணும், நல்ல ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு விரும்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன ஏதாவது வழிபாடுகள் இருக்கா, ஏதாவது செய்ய முடியும்? இருக்கு. 2 விஷயம் சார். இருக்கப்பட்டவங்க புது வாகனம் வாங்குறது ஃபேஷனாக வச்சுட்டு இருப்பாங்க, அவங்கள பற்றி இப்போ வேண்டாம். ஆனால் தேவைக்கு ஒரு பைக் வேணும் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குன்றவனுக்கு அமையாது. அதுக்கான பணத்தை எடுத்து வச்சாலும் நீங்க இப்ப சொல்ற மாதிரி ஏதோ ஒரு செலவு வந்து கரைஞ்சிடும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இருக்கிற நம்ம வடபழனி முருகர் 6 வாரம் செவ்வாய்க்கிழமை தான் போகணும், கிருத்திகைக்கு தான் போகணும், சஷ்டிக்கு தான் போகணுன்றது கிடையாது. 6 வாரம் 6 முழம் அரளிப்பூ எடுத்துட்டு போய் கொடுத்து அவர்கிட்ட உங்க கோரிக்கையை சொன்னீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். சிறப்பு. அந்த 6 வாரம்ன்றது வேணா ஒரு 10 வாரம் ஆகுமே தொட்டு கோரிக்கை நிறைவேறாத இருக்காது. இது வந்து வசதி வாய்ப்புகள் இருந்து அந்த பற்றுக்கள் கார் வாங்கணும்னு எண்ணம் படைச்சவங்களுக்கு இந்த பரிகாரம் தான். அன்றாட வாழ்க்கையில எனக்கு ஒரு வாகனம் இருந்தா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறவனுக்கும் இந்த பரிகாரம். ஓகே. என்ன வசதின்றது இல்லை, அதுல வழிபாடு தான் அதுல முக்கியம். 6 முழம் அரளிப்பூ ஒவ்வொரு முறையும் 6 முழம். ஆமா. சரி ரைட். அவர்கிட்ட உங்க கோரிக்கை ஆணித்தனமா வேண்டிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நடக்கும். சூப்பர். ஸோ 6 முழம் வந்து வாங்கிட்டு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுவும் 6 வாரம் தானே, நம்ம தொடர்ந்து டெய்லியே செய்யணும்னு இல்லையே, 6 வாரத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோம்னா நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து வாகனம் வாங்கின உடனே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், அதனால அவங்க அந்த வாகனத்தை வாங்குறத ஒரு வாட்டி பார்ப்பாங்க, 2 வாட்டி பார்ப்பாங்க. அப்ப நமக்கு வாகன யோகம் இல்லை சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி வாங்கி கொடுத்தவர் வடபழனி முருகர். வெரி குட். சூப்பர். அற்புதம். இது கூட ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமாக தான் இருக்குது. என்னோட நண்பர் ஒருத்தர் ஆக்சுவலாக அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ யாரோ ஒரு ஜோதிடர்கிட்டையோ போயிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு பெண் சாபம் இருக்குது, ஸ்திரீ தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதுக்கு எதுவுமே அவர் சொல்லலை, அது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டார். இது என்ன, இந்த பெண் சாபம்ங்கிறது என்ன, இது எப்படி வருது, அப்படி இருக்குமா? முதல்ல அப்படி ஒன்று இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அது ஏன் வருது சார்? இது வந்து நம்ம முன்னோர்களால் ஏற்பட்ட சாபமா இல்லை இன்றைக்கு நம்ம வாழும் காலத்தில் ஏற்பட்ட சாபமான பிரச்சனை பார்க்க வரப்போ அதை பார்த்து சொல்லிடலாம். ஆனால் முன்னோர்களால் ஏற்பட்ட சாபம்ன்றது எதனால வந்து அதுக்கு என்ன பரிகாரம்ன்றது கொஞ்சம் டீப்பாக உள்ள போகணும் ப்ளீஸ். ஆனால் இப்போ அன்றாட வாழ்க்கையில் இந்த நீங்கள் அந்த சாபம் இருக்கா, எப்படி வருதுன்னு கேட்டிங்க. இருக்கு சார். இப்போ பதவி கையில் வச்சுண்டு பணத்தை கையில் வச்சுண்டு பெண்களை
அவதூறாக நடந்து கொள்றது, ஏமாற்றுதல், துரோகம் பண்றது, இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஜென்மத்திலே அந்த சாபம் உங்க சந்ததிக்கு ஓட்டும். ஓ, இப்ப நம்ம பண்றதே நம்ம சந்ததிக்கு ஓட்டும். அடுத்த ஜென்மத்துக்குலாம் வெயிட் பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணும். அது பெண்ணுக்கு அதுதான் அந்த காலத்துல ஒரு பழமொழி பெண் பாவம் பொல்லாது, பெண் பாவத்தை கொட்டிக்காத. சண்டையில கூட நான் ஒரு பெண்ணை என் பாவத்தை கொட்டிக்காத சொல்லுவாங்க. பெண் பாவம் பொல்லாது வேண்டாம்னு சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் இல்ல சார். எனக்கு புவனேஸ்வரி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார், இப்ப இல்ல. புவனேஸ்வரி சுவாமிகள் சொல்லுவாங்க. அவர் எனக்கு ஒரு பரிகாரம் எடுத்து கொடுத்தேன். அது என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யற சில தெரிஞ்சும் தெரியாத செய்யற தவறுகள்னால் பெண் சாபம் ஏற்படக்கூடாதுன்றதுக்கோசம் அந்த கோலமும் அந்த பூஜையும் எப்படி பண்றதுன்னு சொல்லித்தரேன். அதை பண்ணிக்கோ. இது ஐஸ்வர்ய கோலம். இது எல்லா லேடிஸ்க்கும் இந்த கோலம் போட தெரியும். ஓகே, இந்த கோலத்துல மொத்தம் 18 கோணங்கள் இருக்கு, முக்கோணங்கள். இங்க இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா 3 கோணங்கள் 6, 9, 12, 15, 18 இருக்கும். இப்போ இந்த கோலத்துக்கு முன்னாடி இங்க காமாட்சி போட்டோ அல்லது எனக்கு காமாட்சி உபாசகைன்றதுனா காமாட்சி போட்டோ வைப்பேன். இதுவே துர்கா, காமாட்சி, மீனாட்சி, லலிதா, பரமேஸ்வரி யார் போட்டோலாம் இங்க வச்சுக்கலாம். முதல்ல அந்த போட்டோக்கு முன்னாடி சின்ன குத்து விளக்கு, அது பித்தளை விளக்கையா இருக்கலாம், வெள்ளி விளக்கா இருக்கலாம், இல்ல இன்னைக்கு மண்ணிலேயே குத்து விளக்கு கிடைக்கிறது. அந்த 3 விளக்கு, இது நடுவுல இருக்கிறது லலிதா பரமேஸ்வரி, ராஜமாதங்கி, வாராகி கோசம் இந்த குத்து விளக்கு. இது அத்தனையுமே அகல் விளக்கு. ஓகே, இந்த அகல் விளக்கு 15 திதிநித்த அகல். அந்த 15 திதிநித்த தேவதைகள் கோசம் 15 அகல் விளக்கு. இங்க நடுவுல இந்த சொப்பாட்டம் ஒரு பானை கிடைக்கும். கல்யாணத்துல எல்லாம் இது உபயோகப்படுத்துவாங்க. பசங்க விளையாடுற பானை. அந்த பானைக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சொஸ்டிக் வரைஞ்சி இது நிறைய தண்ணிய வச்சுண்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு வச்சுட்டு இந்த காமாட்சி போட்டோவை அலங்காரப்படுத்திக்கணும். நைவேத்தியம் இனிப்பு, கேசரி, சக்கரை பொங்கல், பால் பாயசம் வித் உளுந்து வடை. இது நைவேத்தியம். இந்த கோலம் போட்டு இந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்ச பிறகு காமாட்சி விருத்தம் சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த காமாட்சி விருத்தத்தை நீங்க பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்ணிட்டு இந்த விளக்கெல்லாம் அணத்தக்கூடாது. நீங்க அப்ப கேட்டீங்க இல்லையா, குளிர வைக்கலாமா, குளிரெல்லாம் வைக்க கூடாது, அது தானா அணையணும். இங்க நெய் தீபம் ஏத்தினாலும் ஏத்தலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏத்தினாலும். இது வருடத்துல 2 முறை பண்ணணும். ஒண்ணு தை மாதம், இன்னொன்னு ஆடி மாதம். இந்த பூஜை பண்ணிண்டே வர வீட்டுல பெண்களுக்கு எந்தவித சாபமும் அண்டாது. அது அந்த சாபம் ஏற்படக்கூடிய சொற்கள் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஓகே ஓகே. இப்போ இது என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை தான். தை வெள்ளி, ஒரு ஆடி வெள்ளி. ஓகே. தையில 4 வெள்ளிக்கிழமை வரும். ஏதான ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு வாட்டி தான் பண்ண சொல்றோம். வருஷத்துல 2 வாட்டி. உத்தராயண புண்ணிய காலத்துல வர தை வெள்ளிக்கிழமை, தட்சிணாயன புண்ணிய காலத்துல வரக்கூடிய ஆடி வெள்ளி. இந்த 2ம் பண்ணிட்டு இந்த அத்தனை விளக்குகளும் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். அதுவே அடுத்த வருஷத்துக்கு புதுசு வாங்கணும், நல்லா தேய்ச்சி தொடச்சி பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த பூஜை முடிச்சிட்ட பிறகு எப்படி தை வெள்ளிக்கிழமெல்லாம் விசேஷம். ஆனா அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு குடும்பத்தார் மேல ஜட்ஜமானர் பேரு சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம். இன்னொன்னு எனக்கு குடும்பத்தார் எல்லாரும் இப்ப அர்ச்சனை பண்றாங்க இல்லையா, ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு ஹஸ்பண்ட் பேரு, ஒய்ஃப் பேரு, குழந்தைங்க பேரு, நட்சத்திரம் எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வேண்டியதே தேவை கிடையாது. எஜமானவருடைய பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணாவே போதும். அவரு மெயின் மரம், இவங்க எல்லாம் பிரான்சஸ் தான். புரியுது. அதுதான். ஓகே, புரியுது. இது எனக்கு எங்க குருநாதர் சொல்லி கொடுத்தேன். முதல்ல சங்கல்பமே வேண்டாம், உனக்கு என்ன வேணும் வேண்டாம்ன்றது தெய்வத்துக்கு தெரியும். அது நான் இன்னாருன்னு எதுக்கு போய் சொல்றேன். புரியுது. புரியுது. கேரளாவுல எல்லாம் சங்கல்பம் வாங்கிட்டு அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. ஓ சரி சரி. புஷ்பாஞ்சலி என்னவாங்க, அப்ப பேர் சொல்லிட்டுனா எங்கேயோ எப்போ நோட் பண்ணிப்பாங்க. அவங்க சைலண்டா மத்தவங்க பேரெல்லாம் கேட்க மாட்டாங்க. புரியுது. யார் பண்றாங்களோ அவரோட பேர் மட்டும். கர்த்தா. புரியுது. கர்த்தாவுடைய பேர் சொல்லி நட்சத்திரம் சொல்லி கோத்திரம் சொன்னாவே அவருக்குள்ளதான் அடக்கம். அம்மா, ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாருமே
ஓகே ஓகே. அப்போ அந்த குடும்ப தலைவர் அவர் பேர் சொன்னால் போதுமானது. போதுமானது. இந்த கோலம் போட்டு இந்த விளக்கு பூஜை வந்து வருடத்துல 2 முறை பண்ணா போதும். ஓ சூப்பர். இல்லை நாங்கள் பௌர்ணமி போல பண்ணலான்ட்டு இருக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா வீட்டில் இருக்கிற லேடிஸும் பண்ணலாம். வேலைக்கு போறவங்களால முடியாது. ஏன்னா இது குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் ஆகும் இந்த பூஜை முடிக்கிறதுக்கு. புரியுது. ஆமாம், நீங்கள் விளக்குகள் ரெடி பண்ணுறது, கோலம் போடுறது அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் படம் அலங்காரம் பண்ணணும், அது போக பாராயணம் இருக்குது, நைவேத்தியம் பண்ணணும். கண்டிப்பாக 1.5 மணி நேரம்ங்கிறது சாதாரணமாக எடுக்கும். ஆனால் ஆண்டுக்கு 2 முறை செய்தால் போதும். சிறப்பு சிறப்பு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பெண் சாபம்ங்கிறது குடும்பத்தில் இருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பாரம்பரிய முன்னோர்கள்னால ஏற்பட்ட சாபம்ன்றது அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு நீக்கிக்கலாம். ஆனா இப்போ இதுக்கு மேல அந்த மாதிரி சாபங்கள் நம்மளுடைய சந்ததிக்கு வரவிடாத தடுக்கலாம். ஓ இது பண்ற சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. இந்த பூஜை பண்றதுனால எண்ணங்கள் நிறைவேறும், ஞானம் வைராக்கியம் பிறக்கும். ஓ சிறப்பு சிறப்பு சிறப்பு. ரொம்ப ரொம்ப பல முக்கியமான கேள்விகளுக்கு நீங்கள் இன்னைக்கு பதில் கொடுத்துருக்கீங்க. ஐ திங்க் நேயர்களுக்கு இதெல்லாமே ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த பரிகாரங்கள் எல்லாம் ரொம்பவே எளிமையானது தான். ரொம்ப சிரமப்பட்டு பல லட்சத்தை கொட்டி செய்யக்கூடிய பரிகாரங்கள் இல்லை. எல்லாமே ரொம்ப எளிமையாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அழகாகவே இந்த பரிகாரங்கள் எல்லாமே செய்யலாம். இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யலாம். செய்து பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழலாம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நம்ம நோக்கமும் அதுதான் நமக்கு. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்போ நான் மேடத்திட்ட கேட்டு நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மேடம் ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி சார். நேயர்களுக்கு ரொம்ப நன்றி.